இந்தியாவில் ஹையஸ்ட் பிஇ மியூச்சுவல் ஃபண்ட், டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோதிலால் ஆஸ்வால் ஃபோக்கஸ்டு ஃபண்ட், அதனுடைய பிஇ வந்து 74.8. செகண்ட் ஃபண்ட் வந்து மோதிலால் ஆஸ்வால் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட், அதோட பிஇ வந்து 73. தேர்ட் வந்து மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்ட், அதனுடைய பிஇ வந்து 73. ஃபோர்த் ஃபண்ட் வந்து மோதிலால் ஆஸ்வால் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட், அதனுடைய பிஇ வந்து 72. ஃபிஃப்த் ஃபண்ட் வந்து மோதிலால் ஆஸ்வால் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், அதனுடைய பிஇ வந்து 71. இந்த 5 ஃபண்டோட கேட்டகரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 33 தான். ஸோ கேட்டகரி பிஇ வந்து 33, லெஸ் தென் 33ல ட்ரேட் ஆகுது. இவங்களுடைய 5 ஃபண்டுமே மோர் தென் 70 பியில் ட்ரேட் ஆகுது. இது தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஏன் அப்படின்னா வெறும் ரிட்டர்ன் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு நெக்ஸ்ட் இயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றது தெரியாது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் ஃபண்டு ரொம்ப அருமையான ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த ஃபண்டு தான் வந்து ரொம்ப வீக்கான ஃபண்டு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பூவரான ஃபண்டு. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுறது அடுத்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாது. லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டு இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டாக்கில் மட்டும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோ இல்லை வந்து பிஇ வந்து பார்க்க மாட்டோம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் அப்பார்ட் ஃப்ரம் ரிட்டர்ன் நீங்கள் பிஇ கூட பார்க்குறது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். இது தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.